அழகான அந்த விஷயங்கள்லாம் எடுத்துருக்காங்க. அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ஓட்டு போடணும். நீங்கள் எந்த கட்சிக்கு போடுறீங்கிறத விட ஓட்டு போடுறது உங்களுடைய நம் உரிமை, நம் கடமை. அது வந்து சரிங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி என்னுடைய சிறப்புரையை முடிக்கிறேன். ஒரு நாட்டில் பெரிய அரசன் இருக்கா. அரசன் இருக்கா, ஒரு ஏழை தொழிலாளியே இருக்கிறாப்புல. அந்த அரசன் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 முறை குளிக்கிறாரு, 6 முறை பூஜை பண்ணுறாரு, 3 தடவை சாப்பிட்றாரு. இப்படிங்கிறதான் அதை விஷ்ணு மேலே இருக்கிற அதிகமான கடவுள் பக்தி அவருக்கு இருக்குது. தினம் 6 முறை குளிக்கிறாரு, 6 முறை தியானம் பண்ணுறாரு, தவா இருக்கிறாரு, பூஜை பண்ணுறாரு. ஒரு ஏழை தொழிலாளி வந்து அவன் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு மேலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போகிறான். ஆனால் நிம்மதியாக வாடுறான், நிம்மதியாக தூங்குறான். அந்த ஏழை தொழிலாளிக்கு இருக்கிற நிம்மதி அந்த செல்வந்தத்தை இல்லை. ஏன் அப்படின்னு நினைக்கிறா? அவர் என்ன காரணம் எப்படின்னா, அவர் அரசராக இருக்காரு, செல்வந்தராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறாரு. இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிற நாரதர் வந்து ஒரு நாள் விஷ்ணுவை பார்த்து கேட்கிறாரு. ஒரு பெரிய செல்வந்தர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாரு, ஆனால் அந்த ஏழை தொழிலாளி மிக நிம்மதியாக தூங்குறாரு, நிம்மதியாக இருக்கிற வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிறாப்புல. அப்போ அந்த விஷ்ணு சொல்கிறாப்புல நாரதர்கிட்ட, நீ போய் அவர்கிட்ட இந்த மாதிரி கேளு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. என்ன அப்படின்னா, நாரதத்தை நல்லா இருக்கியான்னு கேளு. நாரதத்தை அவர் அந்த செல்வந்தத்தை கேளு, கடவுள் என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு, நீ வந்து எப்படி இருக்கிறன்னு கேட்க சொன்னார். நான் நல்லா தான் இருக்கிறேன், இப்போ அவர் ஏன் வராமல் உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு கேட்டாங்கன்னா, விஷ்ணு வந்து ஒரு ஊசியில் ஊசியோட கோட்டையில் யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி அந்த ஏழை தொழிலாளி போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறாரு. நாரதர் அங்கேருந்து வந்து அதே செல்வந்தர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கும்போது அவர் நான் நல்லா இருக்கேன் என்ன சொல்லிட்டு, இப்போ இறைவன் வராமல் உங்களை அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இறைவனுக்கு வேலை இருக்குது, அவர் ஒரு மிகப்பெரிய இந்த ஊசிக்குள்ளே அந்த ஓட்டையில் இந்த யானையை நுழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் செல்வந்தருக்கு சிரிப்பு வந்துச்சு. அது எப்படியாவது சாத்தியம், ஏதாவது நான் நம்புற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் ஊசியோட ஓட்டக்குள்ளே யானையை நுழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசிட்டு இறக்காமல் பேசிட்டுறாரு. திரும்ப நாரதர் வெளியே வந்த பிறகு அந்த ஏழை தொழிலாளியை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி இறைவன் வந்து இந்த மாதிரி கொண்டு ஊசியோட ஓட்டையில் யானையை நுழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஏழை தொழிலாளி அடாடா இறைவன் அப்படி தானே இருப்பார். ஏன்னா ஒரு ஆலமரத்தையே ஒரு சின்ன விதைக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. விதையிலேருந்து முளைச்சி ஆலமரம் பெருசாக உருவாகிறது. அதே மாதிரி நம்முடைய அப்படி ஒரு சொல்கிறாரு, ஆலமரத்தில் விதையை முளைச்சி வச்சு இந்த மாதிரி வந்துடுது. அதே மாதிரி இந்த ஊசிகளுடைய ஓட்டக்குள்ளே யானை நுழைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். அவருக்கு முடியாத, இறைவனால் முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் பிரமிப்பாக சொல்கிறாரு. அப்படி சொல்லி முடிச்ச உடனே இவர் கிளம்பிடுறாரு. கிளம்பி விஷ்ணு கிட்ட போயிறாரு. இந்த மாதிரி செல்வந்தர் இப்படி சொன்னார், ஏழை தொழிலாளர் இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. பார்த்தியா, அவர் 6 முறை குளித்தாலும் 6 முறை தியானம் பண்ணி தவம் பண்ணாலும் அவரோட புத்தியில் இன்னுக்கு நுழைக்க முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நெகட்டிவாக எதிர்மறையான ஒரு விஷயம் தான் இருக்குது. அதே ஏழை தொழிலாளிகள் செய்து நல்ல விதமாக சொல்கிறாரு, நான் இறைவனால் முடியாது ஒன்று இருக்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அப்போது இறைவனை நம்பணும். ஒரு தடவை சாமி உண்டாலும் சரி, 6 முறை சாமி உண்டாலும் சரி, இறைவனை நம்பினா அவர்களுக்கு நல்ல புத்தி நல்லதை கிடைக்கும், நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அப்போ தான் உணர்த்துறாரு நாரதத்தை விஷ்ணு வந்து. இதுதான் நம்ம எல்லாருமே, நம்ம எத்தனை முறை சாமி கும்பிடுங்கிறது இல்லை, ஏதாவது ஒரு முறை சாமி கும்பிட்டாலும் போதும், அந்த இறைவனை நம்பி செய்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.